Hi friends, welcome to Joe's Kitchen. நீங்க இன்னும் நம்ம Joe's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க. வீடியோக்குள்ளார போகலாம். புற்றுநோயினுடைய 10 ஆரம்ப அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புற்றுநோய் அப்படின்ற வார்த்தையை கேட்டாலே நம்ம எல்லாருக்குமே அது ஒரு அதிபயங்கரமான ஒரு ஆபத்தான நோய் அப்படிங்கிறது தான் நினைவுக்கு வரும். ஆனால் 1970களில் இருந்து புற்றுநோயிலிருந்து பிழைத்து உயிர் வாழ்கிறவங்களோட விகிதம் 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோன்னா ஆரம்ப காலத்திலேயே புற்றுநோயை அறியறது தான் அப்படின்னு கூட சொல்லலாம். உண்மையில் பெரும்பாலான புற்றுநோய்கள் அதிகமாக வளர்ச்சி அடைகிறதுக்கு முன்பே அதை கண்டுபிடிச்சிட்டோன்னா அது சிகிச்சை அளிக்கக்கூடியது தான். பிரச்சனை என்னன்னு பார்த்தோன்னா பல சமயங்களில் நம்ம டாக்டரை சந்திக்கிறத அவாய்ட் பண்ணுறோம். அதுக்கு போதுமான முக்கியத்துவம் கொடுக்காததாலும் கூட நம்ம ஆரம்ப கால நோய் அறிதலுக்கு முக்கியமான சில அறிகுறிகளை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு சில மறைஞ்சு போகாத அறிகுறிகள் இருந்துச்சுன்னா, குறிப்பாக புற்றுநோய்க்கான அறிகுறியாக கருதப்படுறவைகள்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை புறக்கணிக்கக்கூடாது. கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போய் அட்வைஸ் வாங்குறது நல்லது. அப்படி புற்றுநோயினுடைய 10 ஆரம்ப அறிகுறிகள் என்னென்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், காரணமில்லாத உடல் எடை இழப்பு. புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பெரும்பாலான மக்கள் ஒரு காலகட்டத்தில் உடல் எடையை இழக்கிறாங்க. எந்த காரணமும் இல்லாமல் உடல் எடை 5 கிலோ அப்படி இல்லைன்னா அதுக்கு மேலே குறைஞ்சிச்சின்னா அது புற்றுநோயினுடைய முதல் அறிகுறியாக இருக்கலாம். கணையம், வயிறு, உணவு குழாய், நுரையீரல் புற்றுநோய்களால் இது அடிக்கடி நிகழுது. செகண்ட் ஒன், அடிக்கடி காய்ச்சல். புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு காய்ச்சல் வருவது அப்படிங்கிறது ரொம்ப பொதுவானது தான். புற்றுநோய் தொடங்கிய இடத்துலேருந்து பரவ ஆரம்பித்த பிறகு காய்ச்சல் அடிக்கடி வர ஆரம்பிக்கும். புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஒரு காலகட்டத்தில் அதிகமாக காய்ச்சல் வர்றதை உணர்வாங்க. புற்றுநோய் அப்படி இல்லைன்னா அதோட சிகிச்சைகள் இருக்குல்ல, இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பாதிக்கிறதுனால காய்ச்சல் வர ஆரம்பிக்குது. பொதுவாக காய்ச்சல், இரத்த புற்றுநோய் அப்படி இல்லைன்னா நிணநீர் குழிய புற்றுநோய் இது மாதிரியான புற்றுநோய்களோட ஆரம்ப அறிகுறியாக இருக்கலாம். தேர்ட் ஒன், தீவிரமான உடல் சோர்வு. எவ்வளவுதான் ரெஸ்ட் எடுத்தாலும் தீராத தீவிரமான உடல் சோர்வு இருந்துச்சுன்னா அதுவும் புற்றுநோயினுடைய ஒரு அறிகுறியாக இருக்கலாம். புற்றுநோய் பரவ தொடங்குறப்ப உடல் சோர்வு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அறிகுறி அப்படின்னு கூட சொல்லலாம். லுக்கேமியா இது மாதிரியான சில புற்றுநோய்களில் முதல்ல சோர்வு தான் ஏற்படும். சில பெருங்குடல், வயிற்று புற்றுநோய்களில் வெளிப்படையாக தெரியாத இரத்த இழப்பை கூட ஏற்படுத்தும். அதனால் கூட உடல் சோர்வு ஏற்படலாம். ஃபோர்த் ஒன், தோலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். தோல் புற்றுநோய்களுடன் வேறு சில புற்றுநோய்களும் வெளிப்படையாக தெரியும் தோல் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது. இதுக்கான அறிகுறிகள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? சருமம் கருமையாகிறது, தோல் கண்கள்லாம் மஞ்சள் நிறமாக மாறுறது, தோல் சிவந்து போகிறது, தோலில் அரிப்பு ஏற்படுறது, அதிகப்படியான முடி வளர்ச்சி, இது எல்லாமே புற்றுநோயோட ஒரு அறிகுறியாக கூட இருக்கலாம். ஃபிஃப்த் ஒன், மலம் அப்படி இல்லைன்னா சிறுநீர் கழிக்கும் பழக்கத்தில் மாற்றங்கள். மலம், வயிற்றுப்போக்கு, உங்களோட மலத்தோட அளவு நீண்ட காலமாக மாறுவது பெருங்குடல் புற்றுநோயோட ஒரு அறிகுறியாக இருக்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா சிறுநீர் கழிக்கிறப்ப வலி, சிறுநீரில் ரத்தம், சிறுநீர் பை செயல்பாட்டில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதாவது அதிகமாகவோ குறைவாகவோ சிறுநீர் கழிக்கிறது, சிறுநீர் பை அல்லது புராஸ்டேட் புற்றுநோய்களோட தொடர்புடையதாக இருக்கலாம். சிக்ஸ்த் ஒன், ஆறாத காயங்கள், மச்சங்கள், குறிப்பாக வளரும் வலியை ஏற்படுத்தக்கூடிய இரத்தம் கசியக்கூடிய மச்சங்கள் புற்றுநோயோட அறிகுறியாக இருக்கலாம் அப்படிங்கிறது நம்மள பலருக்கும் தெரியாது. 4 வாரங்களுக்கு மேலே குணமடையாத சின்ன சின்ன காயங்கள் குறித்து நம்ம கவனமாக இருக்கணும். ஆறாத வாய்ப்புண் வாய் புற்றுநோயோட அறிகுறியாக கூட இருக்கலாம்.
ரொம்ப காலமாக ஆறாத வாயில் ஏற்படக்கூடிய புண்கள் இருக்குல்ல, அதில் எந்த மாற்றம் இருந்தாலும் உடனடியாக ஒரு மருத்துவர் அப்படி இல்லைன்னா பல் மருத்துவரால் நம்ம பரிசோதிக்கப்படணும். ஆண்குறி பெண்ணுறுப்பில் ஏற்படக்கூடிய புண்கள், தொற்று, ஆரம்ப புற்றுநோயினுடைய அறிகுறியாக இருக்கலாம். இதையும் ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் பரிசோதிக்கணும். 7th ஒன், இரத்தப்போக்கு புற்றுநோயோட ஆரம்ப அப்படி இல்லைன்னா மேம்பட்ட நிலைகளில் அசாதாரணமான இரத்தப்போக்கு ஏற்படலாம். இருமுறப்ப ரத்தம் வர்றது நுரையீரல் புற்றுநோயோட ஒரு அறிகுறியாக இருக்கலாம். மலத்தில் ரத்தம் வந்துச்சுன்னா, அதுவும் கருமையான நிறத்தில் ரத்தத்தோடு சேர்ந்து மலம் வந்துச்சுன்னா அது பெருங்குடல் புற்றுநோய் அப்படி இல்லைன்னா மலக்குடல் புற்றுநோயோட ஒரு அறிகுறியாக இருக்கலாம். கர்ப்பப்பையோட உட்பரப்பில் புற்றுநோய் இருந்துச்சுன்னா கர்ப்பப்பையிலிருந்து அசாதாரண இரத்தப்போக்கு ஏற்படலாம். சிறுநீரில் ரத்தம் வர்றது சிறுநீர் பை அப்படி இல்லைன்னா சிறுநீரக புற்றுநோயோட அறிகுறியாக இருக்கலாம். முளைக்காம்புகள்லேருந்து ரத்தம் தோய்ந்த கசிவு வெளிவர்றது மார்பக புற்றுநோயோட அறிகுறியாக இருக்கலாம். 8th ஒன், உடலில் தடிப்பு அல்லது கட்டிகள். பல புற்றுநோய்களில் தோலில் ஏற்படுற மாற்றங்கள் மூலமாகவே நம்மளால் உணர முடியும். இந்த புற்றுநோய்கள் முக்கியமாக மார்பகங்கள், விரை, நிணநீர் கணுக்கள் அதாவது சுரப்பிகள், உடலோட மென்மையான திசுக்களில் ஏற்படுது. தடிப்பு அப்படி இல்லைன்னா கடினமாக்குதல் புற்றுநோயோட ஆரம்ப அல்லது மேம்பட்ட நிலையோட அறிகுறியாக கூட இருக்கலாம். 9th ஒன், விழுங்குவதில் சிரமம், தொடர்ந்து அஜீரணம் அப்படி இல்லைன்னா விழுங்குறதுல சிரமம் இருந்துச்சுன்னா அது உணவு குழாய், வயிறு, குரல் வலை அதாவது தொண்டை புற்றுநோயோட அறிகுறியாக இருக்கலாம். இருந்தாலும் இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அறிகுறிகள் போலவே அது பெரும்பாலும் புற்றுநோயை தவிர வேறு காரணங்களாலும் கூட ஏற்படலாம். 10th ஒன், தொடர் இருமல் அல்லது தொண்டை கரகரப்பு. தொடர் இருமல் நுரையீரல் புற்றுநோயோட அறிகுறியாக இருக்கலாம். 3 வாரங்களுக்கு மேலே இருமலால் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா டாக்டரை நீங்கள் சந்திக்கிறது நல்லது. தொண்டை கரகரப்பு, குரல் வலை அப்படி இல்லைன்னா தைராய்டு சுரப்பி புற்றுநோயோட ஒரு அறிகுறியாக கூட இருக்கலாம். இந்த வீடியோவில் புற்றுநோயினுடைய 10 ஆரம்ப அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இது தெரிஞ்சதுக்கப்புறம் இனிமேல் அலட்சியப்படுத்தாமல் இந்த அறிகுறிகள் இருந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட நீங்கள் போய் பார்த்து சரி பண்ணிக்குவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆரம்ப காலகட்டத்திலே கண்டுபிடிச்சோன்னா புற்றுநோயை நம்ம தடுத்துக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது அவேர்னஸை க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.